அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொதுவா பால் பத்தின டிப்ஸ். அதுவும் இந்த வெயில் காலத்துல பாலை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. முடிஞ்ச வரை என்ன பண்ணுங்க, பாலை கொஞ்சமா காய்ச்சி தேவைக்கு எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜ் பொதுவா இப்போ ஓட்டு வீடா இருந்தாலும் சரி, குடிசை வீட்டுல கூட இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இல்லை. எங்கேயாவது ஒரு சில வீட்டுகள்ல தான் ஃப்ரிட்ஜ் இருக்காது. அப்படி ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, அப்பப்ப மறக்காம இந்த வெயில் டைம்ல பால் காய்ச்சி வச்சீங்கன்னா அப்பப்ப சூடு. இப்ப அதே போல ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க அப்பப்ப சூடு பண்ணிக்கோங்க. பொதுவா பால் காய்ச்சினா இந்த வெயில் டைம்ல எப்படின்னா 2 ஹவர் 3 ஹவர் கூட தாங்க மாட்டேங்குது, பால் வீணா போயிடுது. அப்படிங்கெல்லாம் என்ன பண்ணிடணும், ஃப்ரிட்ஜ் உள்ளவங்க உங்களுக்கு தேவைக்கு தக்கன காய்ச்சிக்கங்க. எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு காய்ச்சி யூஸ் பண்ணுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வீணா போயிடுது. 2 3 மணி நேரம் தான் தாங்குது, அதுக்கப்புறம் வேஸ்டா போயிடுது, வீணா போயிடுது. அதனால பாலை முடிஞ்ச வரை வெயில் டைம்ல என்ன பண்ணிருங்க, தேவைக்கு தக்கன காய்ச்சிக்கங்க. எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு காய்ச்சி யூஸ் பண்ணுங்க. இப்போ நிறைய தடவை இப்போ ஒரு அவசரத்துல காய்ச்சிட்டு நிறைய தடவை மறந்துட்டோம்னா இப்ப காலையில காய்ச்சின பால் ஒரு சாயந்தரத்துக்குள்ள ஒரு மாதிரி ஆயிரும். அப்ப என்ன பண்ணிருங்க, இந்த பாருங்க, இப்ப காய்ச்சி வச்சிருக்கோம். அந்த பால் கொஞ்சமா தான் இருக்குது. இப்ப இந்த பால் கொஞ்சமா தான் இருக்கு. அது பாத்தீங்களா, இப்ப தேவைக்கு தக்கன காய்ச்சிருக்கோம், இருக்கிறது கொஞ்சம் தான். இப்போ அதுக்காக ஓயாம சட்டியை விளக்கிட்டு, இப்ப எப்படி இருந்தாலும் சாயந்தரம் நம்ம டீ போட தேவைப்படும். அப்ப என்ன பண்ணிடுவோம், ஓயாம சட்டி விளக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்ட்டு என்ன செய்யறது, இந்த சட்டி அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருறது. இப்ப காய்ச்சி வைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த சட்டியை அப்படியே தூக்கி நாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருறது. இப்ப தேவைக்கு ஊத்திட்டு அப்படியே தூக்கி வச்சிட்டோம்னா சாயந்தரம் டீ போடுறதுக்கு இதே சட்டியில போட்டுக்கலாம். ஓயாம பாத்திரம் விளக்குற வேலை எல்லாமே போயிடும், ஒரே சட்டி ஆயிரும். அதே மாதிரி இந்த பாலும் வீணா போகாது. இப்ப இதை தூக்கி நாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம். ஆக பால் உங்களுக்கு வீணா போக வாய்ப்பு இல்லை. இப்படிதான் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு மிச்ச பால், காய்ச்சின பால் மிச்சம் இருந்தாலும் தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. தேவைக்கு காய்ச்சுங்க. இல்லாட்டி இல்லையா, காய்ச்சி எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னா அதை மிச்சத்தை எடுத்து என்ன பண்ணிருங்க, அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. வச்சுட்டீங்கன்னா அதை நீங்க சாயந்தரமோ மற்ற டைமும் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இல்ல அசால்ட்டா மறந்துட்டோம், இந்த பால் வெளியே கடந்துருச்சு, இப்ப காலையில காய்ச்சின பால் சாயந்தரம் வரை வெளியே கடந்துருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிருங்க, அதுல கண்டிப்பா டீ போடாதீங்க. ஏன்னா எப்படிதான் நீங்க இஞ்சி போட்டுக்கிட்டு எல்லாம் போடல, அது தெரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணிருங்க, அதை அப்படியே தயிர் ஊத்திடுங்க. தயிர் ஊத்துனா ஒன்றும் உங்களுக்கு இது கிடையாது. அப்படியே தயிருக்கு ஊத்தி விட்டீங்கன்னா அது அப்படியே நல்லா இருக்கும். உங்களுக்கு தயிர் வந்துடும். அப்பயே கொஞ்சமா என்ன பண்ணிருங்க, தனியா தயிர் ஊத்துவீங்கல்ல, அந்த தயிர் ஊத்துறதுல இதை சேர்த்து ஊத்தி விட்டுருங்க. அப்படி ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பால் வேஸ்டா போகாது, வீணாவும் போகாது. இதை அதாவது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஐயோ அவ்வளவுதான் வேஸ்ட் கீழே ஊத்திடணும், கீழே ஊத்த வேண்டாம். அதை தயிர் ஊத்துங்க. தயிர் ஊத்துனா அந்த வெயில் நேரத்துக்கு அதை நம்ம மோரா அடிச்சு குடிச்சுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் இன்னும் என்ன டிப்ஸ்னா, தயிர் ஊத்தையில என்ன பண்ணுங்கன்னா, சும்மா ஊத்தாதீங்க. இந்த பாருங்க, இது ஃபுல்லாவே, அதாவது சட்டி ஃபுல்லாவே இந்த பாருங்க, கீழேயும் ஆடையா இருக்கு, மேலே ஃபுல்லா ஆடையா இருக்கு, சுத்தி ஆடையா இருக்கு பாருங்க. தயிர் ஊத்தையில எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் நல்லா சுரண்டி விடுங்க. ஃபுல்லா சுரண்டி விட்டுட்டு நல்லா கீழே எல்லா பக்கமும் நல்லா சுரண்டி விட்டு நல்லா கலக்கி விட்டு அதை அப்படியே தயிர் ஊத்துங்க. தயிர் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு நல்லா திக்கா வரும். அந்த ஆடை பூராமே பால் தானே, அந்த ஏடு இருக்கு பாருங்க, அது பூரா பால் தான், அதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இப்ப பால் நம்ம காய்ச்சுறோம். இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இந்த டிப்ஸ் இப்ப நம்ம பால் காய்ச்சிட்டு இருக்கோம். பால் காய்ச்சல கொஞ்சம் திக்கா தான் காய்ச்சுவோம், ரொம்ப தண்ணி ஊற்றி காய்ச்ச மாட்டோம். இப்போ ஹார்லிக்ஸ் போடுறோம், அந்த மாதிரி. இப்போ டீக்குனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி போடுவோம், ஏன்னா அது நல்லா கொதிக்க விடுவோம். ஆனா இப்போ நாங்கள் ஹார்லிக்ஸ் போடுறதுக்கு திக்கா தான் பால் காய்ச்சுறோம். அப்படி காய்ச்சல என்ன ஆகும்னா, நமக்கு ஆடை எப்படி படுறதுன்னா நல்லா திக்கா படருது. அந்த ஆடை யாரும் சாப்பிட மாட்டோம். அதாவது இப்ப இதுல ஹார்லிக்ஸ் ஊத்துறதா இருந்தாலே வடிகட்டிட்டு தான் ஊத்துவோம். பொதுவாகவே வடிகட்டிட்டு தான் ஹார்லிக்ஸ் ஊத்துறோம். பிள்ளைகளுக்கு பால் ஊத்துறதா இருந்தாலும் நம்ம அதை ஆடையோட கொடுக்க மாட்டோம், வடிகட்டிட்டு தான் கொடுப்போம். அப்ப அந்த ஆடையை வேஸ்டா கீழே தூக்கி போடாது. இந்த ஆடையை கீழே தூக்கி போடாம இந்த மாதிரி, இந்த பாருங்க, நான் எப்படி சேஃப்டி சேர்த்து. இது பசும்பால் கிடையாது, பாக்கெட் பால் தான். நாங்க பசும்பால் வாங்குறது இல்ல.
பாக்கெட் பால் தான் வாங்குறோம். இது எவ்வளவு சேஃப்டி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு உள்ள ஆடை கூட இந்த எடுத்து போட்டாச்சு. தினம் தினம் நம்ம யூஸ் பண்ற ஆடைய வந்து நான் என்ன பண்ணிடுவோம், எடுத்து சேஃப்டி பண்றோம். பால் காய்ச்சுறோம் பாத்தீங்களா? இது வந்து பசும்பால் கிடையாது, பாக்கெட் பால். திரும்பவும் சொல்றேன். ஏன்னா இதுல வந்து வெண்ணெயெல்லாம் தயாரிக்க முடியாது, நெய்யெல்லாம் தயாரிக்க முடியாது. நான் ஏற்கனவே அந்த முயற்சி எல்லாம் பண்ணிட்டேன். யூடியூப்ல போட்டிருக்குன்னு அதை பார்த்துட்டு அந்த முயற்சியெல்லாம் எடுத்து வேலைக்கு ஆகல. இது தயிர் ஊத்தி நான் இது பண்ணப்ப தயிரா தான் வந்துச்சே ஒழிய வெண்ணெயெல்லாம் வரல அதுல. அதனால இதை நெய் பண்ண முடியாது. ஆனா இன்னொரு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இதை வச்சு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணலாம். நம்ம இந்த ஆடைகளை பூரா நல்லா சேகரிச்சு வச்சுட்டோம்னா நல்லா எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? இன்னும் நமக்கு டெய்லி காய்ச்ச 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 சேகரிச்சு வச்சுக்கிட்டே இருப்போம். வச்சுக்கிட்டு இதை நம்ம இந்த ஆடை எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நாங்க என்ன பண்றது, இப்போ வெயில் டைமா குல்பி ஐஸ்க்கு பால் காய்ச்சணும். அதுக்கு ஆடை தேவைப்படும். அப்படிங்கல இந்த ஆடைய நம்ம அந்த குல்பியில போட்டு செய்யலாம். குல்பியில வந்து நல்லா ஆடை நிறைய தேவைப்படும். அதுக்கு இந்த ஆடையை யூஸ் பண்ணி செய்யலாம். குல்பி ஐஸ் செய்யலாம். அடுத்தது என்னன்னா, மெயினானது என்னன்னா, இப்ப வந்து வெளியில வந்து ஃப்ரெஷ் கிரீம் வாங்க போனா ரொம்ப காசா தான் இருக்கு. அதாவது வெறும் ஒரு 200 100 மில்லி, நம்ம 200 மில்லியே கிட்டத்தட்ட 70 80 ரூபான்னு விற்குது. அப்படிங்கல இது நம்ம நம்ம டைரக்டா செய்யற ஃப்ரெஷ் கிரீம் தயாரிக்க இது சூப்பரான ஒரு ஐடியா. இந்த ஆடை வச்சு நம்ம சூப்பரா வந்து ஃப்ரெஷ் கிரீம் ரெடி பண்ணலாம். எப்படி ரெடி பண்றதுன்னா, இப்ப நம்ம இதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் ஐஸ் இதாகுமே என்ன பண்ணிடலாம், மிக்சி ஜார்ல இதை நல்லா அடிச்சிட்டோம்னு வைங்க. அடிச்சா நல்ல திக்கான ஃப்ரெஷ் கிரீம் நமக்கு இது கிடைச்சிரும். ஃப்ரெஷ் கிரீம் வந்து சூப்பரா இதை ரெடி பண்ணலாம். நீங்க பாக்கெட் பால் தானே அப்படின்னு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆடைகளை இந்த மாதிரி சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் கிரீம் பண்ண சூப்பரா ரெடி ஆகும். அந்த ஃப்ரெஷ் கிரீம் வந்து நம்ம சிக்கன்னு மட்டனு கிரேவி பண்றோம் பார்த்தீங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி கிரீம் போட்டு தான் செய்வாங்க. அது ஏன் இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னா கொஞ்சம் கிரீம் போட்டு செய்வாங்க. அந்த கிரேவி பண்ணையில நம்ம அந்த ஃப்ரெஷ் கிரீம் ஊத்துறதுக்கு பதிலாக இதை அரைச்சு ஊத்தி நம்ம வந்து சிக்கன்ல பண்ணலாம், மட்டன்ல பண்ணலாம். வெஜிடேரியன் உள்ளவங்க வந்து பன்னீர்ல பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காளான் கிரேவி பண்ணுவாங்க, அதுக்கு ஊத்தலாம். அப்புறம் பட்டர் பன்னீர் அதுக்கு ஊத்துறது. இப்போ இது பன்னீர் பட்டர் மசாலா செய்வாங்கல்ல, அதுக்கு ஊத்தலாம். எல்லாத்துக்குமே இந்த வந்து ஃப்ரெஷ் கிரீம் ஊத்தலாம். நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லானது இது. இதை வந்து கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம இதை வந்து நீங்க பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இது நான் ஒவ்வொரு நாளும் தினம் தினம் எடுத்து வச்சதுதான் நமக்கு வந்து இவ்வளவு கிடைச்சிருக்கு. ஏன்னா டெய்லி நம்ம பால் காய்ச்சுறோம்ல, அதுக்கு வந்து நமக்கு கிடைக்கதான் செய்யுது. அதை நாங்க வந்து இப்படி பயனுள்ளதா யூஸ் பண்ணிக்கிறது. வேஸ்டா கீழே தூக்கி போடுறது. இப்போ கீழே கீழே நம்ம போட்டா இது இவ்வளவு கிடைச்சிருக்குமா நமக்கு ஃப்ரெஷ் கிரீம்? அதை எடுத்து பத்திரம் பண்ணி வச்சனாலதான் இதெல்லாம். ஆனா ஃப்ரீசர்ல தான் ஸ்டோர் பண்ணணும். வெளி ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க. நான் ஃப்ரீசர்ல தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் என்ன பண்ணிருங்க, ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இது. அதே மாதிரி இப்போ தயிரோ பாலோ நம்ம எதுவா இருந்தாலும் வெயில் நேரத்துக்கு நமக்கு எல்லாமே தேவைப்படும். அது வந்து நல்ல இதா இருக்கும். இப்போ நல்ல மோர் அடிக்கிறோம் பாருங்களேன். மோர் அடிக்கையில கூட இது கொஞ்சோண்டு இந்த ஆடையை போட்டு நல்லா அடிச்சு விட்டு நம்ம போடையில அந்த ஒரு ஒரு மாதிரி பட்டர் போட்ட மாதிரி அந்த மோர்ல வந்து நல்ல நல்ல ஒரு மாதிரி வாசனை அடிக்கும். நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஆடையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.